தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அவர் எஸ்ஏசி வந்து என்னுடைய பையனால் தான் வந்து அம்மா உட்காந்து ஆட்சி பதவியில் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து ஆரம்பித்தது தான் விஜய்க்கும் விஜய் ஃபேமிலிக்கும் அரசியலுக்கும் ஒரு கனெக்ட். ஜெயலலிதாவோட ஆட்சி பேரில் அந்த பாட்டு வந்து அந்த படத்தை வைக்கிறதுனால அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணிச்சுது. ஓகே, தளபதி எங்கள் தளபதி டைம் டு லீடுன்னு போடு தலைமை இருக்க சரியான நேரம் அப்படின்னு. அப்போ நான் அந்த அம்மா ஆட்சி சரியில்லையா? விஜய் வச்சு படம் பண்ண நிறைய தயாரிப்பாளர்களுக்கு படம் லாஸாக தான் போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்குது. உண்மையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தமிழ் சினிமாவில் முழுக்க போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. தயாரிப்பாளரை வாழ வைத்தவர் விஜய் தான். இப்போ இல்லை எல்லா தயாரிப்பாளர் விஜய் வச்சு படம் பண்ண சங்கிலி முருகன் வந்து அவருக்கு லாபம் தான். சுறாவுமே லாபம் தான். சுறா சன் டிவி வாங்கிட்டால படம் தான். அவர் ஒரு வீடு எங்கள் சாலியம்மா கட்டியிருக்காரு, 3 மாடி வீடு. 5 வருஷமாக நான் சேமித்து வச்ச பணம் எல்லாத்தையுமே புலி படத்துக்காக போட்டேன், பெரிய லாஸ் ஆகிடுச்சு. விஜய் சைட்லேருந்து எனக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு யார் அவர் அதேமாதிரி கூட உள்ளவர்களை காப்பாற்றுற ஸ்டாப்புகளை காப்பாற்ற விஜய் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவார். கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஃபுல்வைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது நடிகராக இருந்து இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் அவரை பற்றி தான் பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நேர்காணலில் அவரை பற்றி, அவர் சந்தித்த விஷயங்கள் பற்றி நிறைய பேசுகிறதுக்காக நம்ம கூட தயாரிப்பாளர் டிஆர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட விஜய் பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரைட்டு, ஓகே. விஜய் இளைய தளபதியாக இருந்தவர் தளபதியாக மாறி இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்காரு. நீங்களும் அவரோட பர்சனலாக தலைவா படத்தோட ஒர்க் பண்ணீங்க. தலைவா படம் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். நடிகர் விஜய் மறந்தாலும் விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை எப்பவுமே மறக்க மாட்டாங்க. விஜய் மறக்க மாட்டாங்க. விஜய் ஒரு அரசியல் முன்னுதாரணம், அரசியல் எடுத்துக்காட்டுறதுக்கு அதான் ஒரு எடுத்துக்காட்டு படம். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமான படமே தலைவா தான் சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க, கூட இருந்தீங்க. என்ன பிரச்சனை? ஏன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ பிரச்சனைகள்? அந்த படத்துக்கு என்ன முதல் பிரச்சனைனாலே வந்து அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தலைவராக இருந்தார், எஸ்சி சந்திரசேகர். தலைவராக இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் இங்கே வரும்போது எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது அப்போது வந்து இவர் ஆதரவு கொடுத்தாருன்னா விஜய் சார்பில் அவர் புடிச்சு கொஞ்சம் சார்பில் அவங்க கூப்பிட்டு ஆதரவு கேட்கும்போது இவர் வந்து ஆதரவு கொடுத்தாரு. விஜய் அவங்க அப்பா கொடுத்தாரு. விஜய் அப்பாலாம் ஒன்றா இருந்தாங்க. அவங்கெல்லாம் விஜய் அவங்க அப்பாலாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ வந்து இவர் சார்பில் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஏடிஎம்க்கு வந்து அந்த பாட்டு வந்துச்சு. பட் அது இவர் தான் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் பட் ஏடிஎம் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அவர் எஸ்ஏசி வந்து என்னுடைய பையனால் தான் வந்து அம்மா ஆட்சி பதவியில் உட்காந்துருக்காங்க. சரி, நாங்கள் வந்து அங்கே நெருக்கமாக இருக்கோம், உள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதை ஒரு பிரபலமாக வெளியாக்கிட்டாங்க. ஆனதுனால வந்து அது உள்ள ஒரு தூதுவர்கள் அங்கே போய் சொல்லி அங்கேருந்து ஆரம்பித்தது தான் விஜய்க்கும் விஜய் ஃபேமிலிக்கும் அரசியலுக்கும் ஒரு கனெக்ட். அங்கேருந்து அந்த பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. அரசியலுக்கு தொடக்கப்புள்ளியாகவே அது அமையுது. அவருக்கு அது அமையுது. அதுக்கப்புறம் வந்து தலைவா படம் வந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து 2-3 படம் பண்ணார். 2-3 படம் அவருடைய பர்சனல் பிரச்சனை வந்தது. விஜய் அவங்க அப்பாவோட பிரச்சனையும் விஜயோட பிரச்சனை அந்த படங்களில் ரிலீஸ் வந்தது. தெரியல வந்தது, ஜில்லாவில் இது தெரியல வந்து காவலம் படத்தில் வந்து 2-3 படத்தை வந்தது. அதுக்கப்புறம் தலைவா படம் ஆரம்பிக்கும் போது, சந்திரபாஜின்னு ஆரம்பிக்கும் போது அதில் வந்து 2 விஷயம் தான் அந்த படத்துக்கு மெயின் காரணம். ஒன்று வந்து அந்த தளபதி எங்கள் தளபதி ஒரு சாப்பாட்டு அது போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மீறி போட்டாங்க. அது ஒரு காரணம். அப்போ வந்து ஸ்டாலின் வந்து பதவி ஏற்கிற டைம், அவங்க அரசு அப்போ வர டைம் அது ஜெயலலிதா தூண்டு இருந்தது. அந்த டைம் வந்து அந்த ஜெயலலிதாவோட ஆட்சி பேரில் அந்த பாட்டு வந்து அந்த படத்தை வைக்கிறதுனால அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணிச்சுது. ஓகே, தளபதி எங்கள் தளபதி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டைம் டு லீடு அந்த மாதிரி ஆட்சி வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ ஆன டைமில் அந்த மாதிரி கோபத்துக்கு உண்டானது இந்த 2 வேலை தான். டைம் டு லீடுன்னு போடு தலைமை இருக்க சரியான நேரம் அப்படின்னு. அப்போ நான் அந்த அம்மா ஆட்சி சரியில்லையா? அப்போ இவங்க இந்த மாதிரி போடலாமா? இது எல்லாமே வந்து விஜய்க்கு தெரியாது. விஜய் நல்லா இருக்கு அப்படின்னு விஜய் போட சொல்ல, டைரக்டர் டிசைனு அந்த ப்ரொடியூசரெலாம் சேர்ந்து பிளான் பண்ணது. அது கேப்ஷன் நல்லா இருக்கு போகணும். அது ஏதோ மக்களை பார்த்து கை காட்டுற மாதிரி ஒரு பின்னாடி ஒரு சில்லை போட்டு மக்கள் ஆதரவு எங்கிட்ட இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தூண்டுதல் பண்ணதுனால தான் அந்த அம்மா வந்து கோபத்துக்கு ஆளான படம் அது.
ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் போய் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வீடியோ படம் ரிலீஸ் ஆச்சா? இல்லை மன்னிப்புலாம் கேட்கல மன்னிப்பு நாட்டில் போய் பார்க்க போனாங்க, அனுமதிக்கலை அப்படிலாம் தகவல் வந்தது. இவர் தனியாக போனார், இவர் அந்த அம்மா மீட் பண்ணல, அவங்க எஸ்ஏஜி வர சொன்னார். அப்புறம் 2 நாள் கழிச்சு எஸ்ஏஜி போனார். எஸ்ஏஜி 13வது கேட்டில் போனார், கோலநாட்டில் 13வது கேட்டில். அங்கே 2 நாள் காக்க வச்சுட்டு அந்த அம்மா அவரையும் பார்க்கல. அது அப்புறம் சேட்டு தயாரிப்பில் வந்து நான் சூசைட் அட்டன் பண்ண போகிறேன், இவங்க லாஸ் ஆகிடுச்சு, இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை ஒன்று சென்சார் ப்ராப்ளம், ஒன்று அந்த சாங் ப்ராப்ளம், ஒன்று அந்த டைலாக் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து படம் வந்து சர்ச்சைக்குள்ளானதுனால டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளம், வியாபார ரீதியாக பாதிப்பு, தேட்டர் ரீதியாக பாதிப்பு. அதெல்லாம் வந்தோடனே அது அப்படியே நாட்கள் 15 நாள் ரிலீஸு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 15 நாள் தள்ளி போனதுனால அது அப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய மன உளைச்சலாகி அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு, நான் சூசைட் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு. அட்டன் பண்ண போகிறேன்னா அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு சலசலப்பு உண்டாகி அதே இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ ரிலீஸ் பண்ண அந்த சாங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்க. அப்போ டைலாக் நிறைய படத்தில் டைலாக் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் அந்த ப்ரொடியூசர் லாஸெல்லாம் கிடையாது. லாஸ் கிடையாது. நான் விஜய் அந்த லாஸை கவர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓ ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த லாஸ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னால் தான் சொல்கிறேன், விஜய் வச்சு படம் பண்ண நிறைய தயாரிப்பாளர்களுக்கு படம் லாஸாக தான் போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்குது, உண்மையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தமிழ் சினிமாவில் முழுக்க போய் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. விஜய் வச்சு படம் பண்ணி எல்லா தயாரிப்பும் லாபம் தான், யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்படி லாஸ்னால் அந்த லாஸ் அவர் ஃபேர் பண்ணுவார். ஓகே, விஜய் கொடுத்துருவார். விஜய் கொடுத்து எங்கள் சைடு 7 கோடி ரூபா கொடுத்தாரு. ஓகே, தலைவா படத்துக்காக. தலைவா படத்தில் சம்பளம் 12 கோடி சம்பளம், அதில் 7 கோடி ரூபா திருப்பி கொடுத்துருக்காரு. ஓகே. அப்போ சம்பளம் எவ்வளோ இருக்குது? 6 ரூபா தான், 5 ரூபா தான் சம்பளம். அவர் டேட்டு கொடுத்தாரு, எங்கள் சைடு டேட்டு வேணான்ட்டார், டேட்டு கொடுத்தாரு. அடுத்த படம் சார் உங்கள் லாஸு என்னால் வந்து படம் உங்கள் லாஸுன்னா நீங்கள் அடுத்த படம் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்லி. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை, அம்மா சிவா, இந்த வேந்தர் மூவி மதன், இவங்க தான் தமிழ்நாடு தேட்டருக்கு வாங்கியிருந்தாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் திருப்பி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து காசை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, இந்த காசை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தா அவர் மேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆமாம், ஜில்லா படம் பண்ண சௌத்ரி சார் பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. லாஸில் அந்த லாஸ் பேமெண்ட் திருப்பி தரனாரு. சௌத்ரி சார் வேணாட்டார். சௌத்ரி சார் லாபமான படம் தான், 10 கோடி ரூபா லாபம், 10-20 கோடி லாபம். தெரிய பண்ணார் தானு, அவருக்கு லாபம். இதே இப்போ காவலன் படம் பண்ணார், ஒரு ப்ரொடியூசரு, மலையாள ப்ரொடியூசரு, இது போக்கிரி தெலுங்கு ப்ரொடியூசரு. அந்த ப்ரொடியூசர் காவலன் படத்தை பிரச்சனை வந்தவொடனே ப்ரொடியூசர் திருப்பி கொடுத்தாங்க. தெலுங்கில் மலையாள ரீமேக் அந்த படம், மலையாளத்தில் ஆரம்பிக்கிறது, மலையாளத்தில் ரிலீஸுக்கு முன்னாடியே இங்கே ரைட்ஸ் வாங்கி ஆரம்பித்து ஷூட்டிங் போயிட்டாங்க. அங்கே படம் வாஷ் அவுட் ஆச்சு. அங்கே வாஷ் அவுட்னா இங்கே ரிலீஸ் ப்ராப்ளம் ஆகி போச்சு. அந்த ரிலீஸ் படத்தை இவர் ஷேர் பண்ணிட்டார் விஜய். ஓகே ஓகே. அப்போ எப்படி விஜய் நீங்கள் லாஸ்ன்னு சொல்ல முடியும்? விஜய் தயாரிப்பாளரை வாழ வைத்தவர் விஜய் தான். புரியல, எல்லா தயாரிப்பாளர் விஜய் வச்சு படம் பண்ண சங்கிலி முருகன் வந்து எங்கள் காதலுக்கு மரியாதை பண்ணார். அந்த ப்ரொடியூசர் சுறா பண்ணி கொடுத்தாரு, காதலுக்கு மரியாதை பெரிய லாபம். அந்த லாபம் ஆஸ்கார் எடுத்துன்னு போயிட்டார். சரி, சங்கிலி முருகனை வந்து லாபம் இல்லைன்னு அடுத்த டேட்டு கொடுத்து சுறான்னு ஒரு படம் பண்ணி சன் டிவியில் கொடுத்தாரு காப்பி. அது அவருக்கு லாபம் தான். சுறாவுமே லாபம் தான். சுறா சன் டிவி வாங்கிட்டால படம் தான். அது சங்கிலி முருகன் ப்ரொடியூசரு சன் டிவி காப்பி கொடுத்தாரு. அப்போ சங்கிலி முருகன் லாபம் தானே அந்த படம். சன் டிவி காசு வாங்கி அவர் ஒரு வீடு எங்கள் சாலியம்மா கட்டியிருக்காரு, 3 மாடி வீடு. சுறலாம் நல்லா விஜய் வச்சு படம் பண்ண முகவாசி ப்ரொடியூசர் 95% ப்ரொடியூசருக்கு லாபம் தான், காசு கிடையாது. அதனால் தயாரிப்பாளரை காப்பாற்றுற விஜய், அதேமாதிரி கூட உள்ளவர்களை காப்பாற்றுற ஸ்டாஃபுகளை காப்பாற்றுற விஜய் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவார். கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஓகே, விஜயெல்லாம் தப்பானாலாம் கிடையாது. சரி, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் புலி படத்துடைய தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் இப்போ ரீசெண்டாக புலி படத்துக்கு தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார்லாம் கிடையாது. அப்புறம் ஒன் ஆஃப் த பார்ட்னர் பிடி செல்வகுமார். அது மெயின் ப்ரொடியூசர் வந்து மலையாள ப்ரொடியூசர் சிபு. ஓகே, இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 25 வருஷமாக நான் சேமித்து வச்ச பணம் எல்லாத்தையுமே புலி படத்துக்காக போட்டேன், பெரிய லாஸ் ஆயிடுச்சு. விஜய் சைட்லேருந்து எனக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு யார் அவர் புலி படம் எடுத்து முன்னாடி யார் அவர் விஜயோட பிஆர்ஓ தானே. விஜயோட பிஆர்ஓ, அவங்க அப்பாவோட பிஆர்ஓ தானே. அவர் இவ்வளோ பெரிய படம் பண்ண எது காசு அவருக்கு? எங்கேருந்து காசு? அப்படின்னா சேமிச்சார். பிஆர்ஓவில் அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியுமா? அது படத்துக்கு பிடிச்சது சிபு, மலையாள பிடிச்சது சிபு. அவர் இருமுகம் பண்ணிக்காரு, சாமி 2 பண்ணிக்காரு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 படம் பண்ணிக்காரு. யார்? சிபு, தமிழ் சிபுன்னு சொல்லி அவர் தான் படத்துக்கு பிடிச்சது. இவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். இப்போ ஒரு பார்ட்னர் தான். பட் இவருக்கு அந்த படம் லாபமான படம் தான். யார்? விஜய். என்ன வந்து அதுக்கப்புறம் போக்குராஜா படம் பண்ணார். அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் பிடி செல்வகுமார் படம் பண்ணார். லாஸ் எல்லாம் கிடையாது. பிடி செல்வகுமார் தேவையெல்லாம் வகை மாட்டின்னு வட்டி கட்டி இன்கம் டேக்ஸ் மாட்டி க்ளோஸ் ஆகிட்டார்.
அப்புறம் ஏன் விஜய் பற்றி அப்போ ப்ளேம் பண்ணுறாரு? இப்படி உள்ள நுழையதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்கலாம்ல. ஓகே, திரும்ப அவர் கூட சேர்ந்துக்கலாம்னா. இப்போ நான் ட்ரிபிள் ஏ நான் பண்ண படம், ட்ரிபிள் ஏ என்னுடைய படம், சிம்பு ஹீரோ, நான் ப்ரொடியூசர், நான் சந்திரபிரகாஷ்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினேன். என் கூட மைக்கேல் ராய்பன் பார்ட்னராக உள்ளே வந்தார். ஓகே, மைக்கேல் ராய்பன் பார்ட்னர் வந்துட்டார். இப்போ மைக்கேல் ராய்பன் ஊரெல்லாம் லாஸுன்றார் அந்த படம். அந்த படம் 30 கோடி ரூபா அந்த படம் வியாபாரம் பண்ணிக்கிறார் அவர். ஓகே, 15 கோடி ரூபா தான் காப்பி, 10 கோடி ரூபா லாபம். அந்த படம் என்னுடைய படம். நான் அவரை ஜாயின் பண்ணி எனக்கு அவர் உறுதிமொழி 10வது கோர்ட்லேயே இருக்குது. கேஸு முடிச்சு கோர்ட்டு மூலமாக எனக்கு 2 கோடி ரூபா செட்டில் ஆச்சு. அந்த படத்தில் 1.5 கோடி ரூபா செட்டில் ஆச்சு. புரியுதா? ஆனால் வந்து இப்போ மைக்கேல் ராய்பன் வந்து ட்ரிபிள் நான் தான் பிடிச்சேன் வெளியே சொல்லியிருந்தேன். அப்போயே கோர்ட்டு போகுது, கேஸு போகுது. அதுமாதிரி எனக்கு கொடுத்த டேட்டு எனக்கு லாபம், அவருக்கு லாபம். ஆனால் வெளியே சொல்கிறாரு லாஸ் அவர் சொன்னார். அதே மாதிரி வந்து புலி படத்துக்கு வந்து டேட்டு கொடுத்தேன். 2 பேர் சேர்ந்து பண்ணுங்கன்னு விஜய். 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க. ஏன் அந்த புடிச்சா அந்த படம் பண்ண அந்த புடிச்சா? அப்போ மெயின் புடிச்சா வந்தானே, மெயின் புடிச்சா சிப்பு தானே. ஸோ பார்ட்னராக இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது. பார்ட்னர் வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் பிரச்சனை. அது ஏன் விஜய் உள்ளே கொண்டு வரணும்? ஓகே, இவங்க பார்ட்னர்ஷிப் பிரச்சனையில் எனக்கு லாஸ்ன்னு சொன்னால் அப்போ மெயின் புடிச்சா அவர் தான் பெரிய லாஸ் வரணும். ஓகே, மெயின் புடிச்சாரு சிபு. அவர் தான் சொல்லுவேன் பெரிய லாஸு விஜய் வச்சு புலி புலி லாஸ் ஆகி போச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து விஜய் கண்டுக்காமல் விட்டார், நான் ரோட்டில் நிற்கிறேன். அதுக்கப்புறம் அவர் 4 படம் எடுத்துட்டாரு. இருமுகன்னு ஒரு படம் பண்ணார், சாமி 2ன்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து விஷாலை வச்சு ஒரு படம் பண்ணார். யார்? சிபுவா? சிபு. ஓகே, 3 படம், இப்போ 2 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். ஓகே. ஸோ அவர் எப்படி தொடர்ந்து படம் பண்ணார்? அப்போ அவர் தானே மெயின் ப்ரொடியூசர். இவர் உள்ளே இருந்தார். இவங்க அப்பா ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு. ஓகே, இது அந்த புலி படத்துக்கு அவங்க அப்பாவே படம் கொடுத்துருக்காரு. எஸ்சி அதுவே இவர் கொடுக்கல. ஓகே, அதுவே இந்த செல்வகுமார் கொடுக்கல, பழக்கவளத்தில் கொடுத்த காசு. அதில் செல்வகுமார் வந்து எனக்கு லாஸு திரும்பி கூட பார்க்கல அப்படின்னா, நீ திரும்பி பார்க்காமல் அளவுக்கு நீ அங்கே வச்சுக்கல. எல்லாமே போய் இங்கே மட்டும் மாட்டி விட்டு ரோட்டில் விட்டார் எல்லாத்தையும். ஓகே, அப்போ எப்படி அவர் தயாரிப்பாளர் கிடையாது? புலிப்படத்துக்கு அவர் ப்ரொடியூசர் கிடையாது, மெயின் ப்ரொடியூசர் கிடையாது. மெயின் ப்ரொடியூசர் ஒரு கிடையாது. ஷேர் அவர். ஓகே, மெயின் ப்ரொடியூசர் மலையாள ப்ரொடியூசர் சிபு. ஓகே.